தன்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ்ன்னு சொல்லிட்டு ரோஹிணி தனியாக கிளம்பி அந்த கிளைண்ட்டோட மேரேஜுக்கு போயிடுறாங்க. இங்கே தனியாக தான் வந்துட்டு ஷோரூம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோஜ். அந்த நேரம் பார்த்து மனோஜுக்கு கால் பண்ண ஆட்கள் எல்லாருமே இங்கே மனோஜோட ஷோரூமை தேடி வராங்க. இங்கே அவங்க நிறைய பொருட்களை வாங்குறாங்க. ஆனால் அதுக்கான பில்லை மட்டும் வாங்கலை. இதுக்கெல்லாம் என்னென்னமோ காரணம் சொல்லதை கேட்ட மனோஜ் வந்துட்டு, சரிங்க சார், இவ்வளோ தூரம் வந்து என் கடையில் இவ்வளோ பொருட்கள் எடுத்திருக்கீங்க, இதை கூட செய்யலைன்னா எப்படின்ற மாதிரி பில் எதுவும் போட்டு கொடுக்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த பொருளை எடுத்து அவங்களே வெளியே அனுப்பியும் வச்சுறாங்க. 4 லட்ச ரூபா பணம் கொடுக்க அந்த 4 லட்ச ரூபா பணத்தை வாங்கி இங்கே அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போன கொஞ்ச நேரத்திலேயே சில ஆட்கள் வந்துட்டு ஐடி ரெய்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜோட கடைக்கு வராங்க. மனோஜ் கடைக்கு வரவங்க மனோஜ் கல்லால் இருக்கிற பணத்தை பார்த்து, இது என்ன நீங்கள் கள்ள நோட்டு வச்சுருக்கீங்க சொல்லி இந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்காத மனோஜ், இல்லை சார், இப்போ தான் இந்த பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட பொருளெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, இது எப்படி சார் கள்ள நோட்டாக இருக்க முடியும்னு சொல்ல, எங்களுக்கு கள்ள நோட்டு எது நல்ல நோட்டு எதுன்னு கூடவா தெரியாது, நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, இந்த பணம் வெளியில் புழக்கப்பட்டால் அப்புறம் பெரிய பிரச்சனையாகும், கள்ள நோட்டு இருந்தால் அதை எடுத்துகிட்டு போகணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கள்ள நோட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மனோஜ் எவ்வளவோ சத்தம் போடுறாங்க, கத்துறாங்கன்னா அதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து மனோஜுக்கு தெரிய வருது, ஒருவேளை அவனுங்க பெல்லு வேண்டான்னு சொன்னானுங்க, அவனுங்க தான் இந்த மாதிரியான எதுவும் ஆட்களை அனுப்பி வச்சு நம்ம வேலையில் ஏதாவது கை வச்சிருப்பாங்களோ, பணத்தை அவங்களே எடுத்திருப்பாங்களோன்ற ஒரு எண்ணமும் வருது. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே அந்த கடையில் இருந்துட்டு, அதாவது இந்த ஃபர்னிச்சர் ஷோரூமில் ஷோபா செட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கால் பண்ணது அவங்க கடை கிடையாது, அந்த கடைக்கு அவங்க பர்ச்சேசிங்காக தான் போயிருக்காங்க. அங்கே ஏமாந்த ஒருத்தர் தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இங்கே மனோஜும் போக, மனோஜ் அப்புறம் அங்கே இருக்கிற பலருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. எத்தனை பேர்கிட்ட அவன் ஏமாற்றிட்டு போயிருக்கான்னு தெரியலையேன்னு இங்கே போலீஸும் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் பணம் திரும்ப கிடச்சிரும்னு சொல்ல, நீங்களே ஏமாந்துட்டீங்களா சார்னு வந்து ஒரு கேட்க, ஆமாம் சார், கொஞ்ச நேரத்தில் கண் நசிக்கிற நேரத்தில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒருவேளை 2 பேரும் ஒருத்தங்கி தானா, இல்லை அவன் வேற இவன் வேறையான்னு எனக்கு எதுவுமே புரியலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொருள் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கடைக்கு ஆட்களே வந்திருக்காங்க, கண்டிப்பாக அவனுங்க 2 பேரும் கூட்டு களவாணிகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் சார் தெரியுது, நம்ம பணம் எப்படியாவது நம்ம கைக்கு மட்டும் வந்து சேர்ந்துட்டா போதும் சார்னு இங்கே மனோஜ் சொல்ல, இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, கடனை உடனே வாங்கி கடை ஆரம்பித்து வச்சா இந்த மாதிரியான ஆட்களில் ஏமாந்துட்டு நிற்கிறதே நம்ம வேலையாக போயிடுச்சுன்னு இங்கே அவரும் சொல்லிட்டு போகிறாங்க. போலீஸ் வந்துட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரோன்னு இங்கே வாக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் மனோஜ் இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவங்க இங்கே தன்னுடைய அம்மா விஜயா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அழுக ஆரம்பிக்க, இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, ஒருவேளை இந்த விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்சா அப்புறம் அவள் என்னை கொஞ்சம் கூட மதிக்க கூட மாட்டாமா, ஏற்கனவே அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, இப்போ மொத்தமாக 4 லட்ச ரூபாயை இழந்துட்டு உட்காந்துட்டு நின்றுட்டுருக்கேன், இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னம்மா ஆகிறது, இல்லை இந்த வீட்டில் இருக்க முத்துவுக்கு தெரிஞ்சாதாம்மா என்ன ஆகிறது, இப்போது நான் பிஸ்னஸ் பண்ணணும், அடுத்தடுத்து நான் பொருட்களும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அடுத்த பொருட்களை வாங்கணும்னா அந்த பணத்தை கொடுத்தா தானேம்மா வாங்க முடியும், எப்படியும் இதில் 1 லட்ச ரூபா வேறு லாபம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ அந்த 1 லட்ச ரூபா லாபமும் இல்லாமல் மொத்த பணமும் போயிடுச்சு, பொருள் வாங்க கூட காசு இல்லையம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுக. எங்கள் மனோஜை கண்டபடி திட்டுறாங்க, இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறியடான்னு சொல்லி, உன்னையெல்லாம் முத்து திட்டுறதுல தப்பே இல்லைன்ற மாதிரி எங்கள் விஜயாவும் சேர்ந்துட்டு திட்ட, அம்மா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயா, இங்கே மீனா கொடுத்த நகைகள்லாம் இருக்குது, அதை எப்படியாவது அடகு வச்சுட்டு அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்ல, அதை வாங்கிட்டு போகிற மனோஜ் வந்துட்டு, அடகெல்லாம் வைக்கக்கூடிய முடியாது, இதை விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு 4 லட்ச ரூபா பணத்தை தரோன்னு சொல்லி அந்த நகை கடையிலையும் வேற இவங்களை மனசை மாற்றி ஏமாற்றிடுறாங்க. இப்போ இந்த 4 லட்ச ரூபா பணத்தையும் இங்கே மனோஜ் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது போக வீட்டில் தெரியாமல் இருக்கிறப்போ இதெல்லாம் வீட்டில் யாருக்குமே தெரியல. ரோஹிணி வேற வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர ரோஹிணி எங்க மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, என்ன மனோஜ் நல்ல சேல்ஸ் ஆணுச்சா, எல்லாரும் வந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்களான்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா ஆணுச்சுன்னு அடித்த பெல்டாக விடுறாங்க. இதை வாங்கிட்டு இருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹிணிக்கும், இது போல் நமக்கு கொஞ்ச நாளிலே லாபம் வந்துடும், சீக்கிரமாக 5 லட்ச ரூபாய் நான் அதுக்கு மேலே சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 5 லட்ச ரூபா கணக்கு சொல்ல, அந்த மீனா சபதம் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி நான் அந்த சபதம் எடுக்கலைனாலும் அவங்க முன்னாடி அவங்க அவமானப்படுத்துறதுக்காகவது இந்த பணத்தை நான் அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்கணும், அதை அவங்க எப்படியும் வேண்டான்னு தான் சொல்ல போகிறாங்க, ஆனாலும் அவங்களை அவமானப்படுத்தணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ரோஹிணின்னு இங்கே மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் இங்கே முத்துவும் மீனாவும் தன்னுடைய அப்பா அண்ணாமலைகிட்ட போயிட்டு இந்த நகை பற்றின விஷயங்களை கேட்குறாங்க. அண்ணாமலையும், சரி அது உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது ஒரு வகையில் உதவும்னா அதை நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை கூப்பிடுறாங்க. வெளியில் வர விஜயா கிட்ட, மீனா உங்ககிட்ட கழட்டி கொடுத்த நகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வா கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, அதை எதுக்குங்க இப்போ கேட்குறீங்கன்னு எங்கள் விஜயா பதட்டப்படுறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா அவங்ககிட்டன்னு சொல்ல, அப்புறம் இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் என்ன தனியாக முடிவெடுக்கிறீங்க, என்ன இவ இப்போ இந்த நகையை போட்டுக்கணுமாமா, அப்புறம் எதுக்கு அன்னைக்கு வீரப்பா கழட்டி கொடுத்தா இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு இந்த நகையை வந்து கேட்குறான்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையும், அவ அந்த நகையை எடுத்து போட்டுக்கிறதுக்காக கேட்கல, அந்த நகையை அடகு வச்சு அதில் வர பணத்தில் இன்னொரு கார் வாங்க போகிறாங்க, அதுக்காக தான் அந்த நகையை கேட்குறாங்க, இப்போ எடுத்துகிட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயா வந்துட்டு இப்போதைக்கு நான் என்னால் எடுத்து கொடுக்க முடியாதுங்க, அந்த நகையை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதை கோவமாக பேசிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற விஜயா இங்கே மனோஜ் தனியாக பார்த்து மனோஜ்கிட்ட விஷயத்த சொல்ல, மனோஜுக்கு அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் அதை அடகு வைக்கல, மொத்தமாகவே விற்றுட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கே மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ என்னம்மா என்ன பண்ண சொல்கிறேன், அவனுங்க இந்த நகையை விற்றாதான் 4 லட்ச ரூபா பணத்தையே கொடுப்பேன்னு சொன்னானுங்க, வேறு வழி இல்லாமல் நான் தாம்மா விற்றுட்டேன்னு சொல்ல, டே என்னடா சொல்கிற, இப்போ விற்றுட்ட, இப்போ உங்கள் அப்பா நகையை வேற கேட்குறாரு, நான் எதடா கொண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்துட்டு இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம பிரச்சனை தீந்தா சரின்ற மாதிரி நின்றுட்டுருக்க. இங்கே விஜயாவை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க. விஜயாவும் போகிறவங்க, என்னடி இப்போ நகை இல்லாட்டி என்ன, மேலே ரூமில் மாடி கட்டணும்னா நீ எப்படியோ சம்பாதிச்சு கட்டிக்குவோம், சவால் விட்டு மட தெரியுதில்ல, ஏன் உன்னால் சம்பாதிக்க முடியாதா, இல்லை உன் புருஷனால தான் சம்பாதிக்க முடியாதான்னு சொல்ல, அத்தை நீங்கள் கொடுத்த நகையை நான் கேட்கல, பாட்டியோட நகை, பாட்டி எனக்கு போட்ட நகையை தான் நான் கேட்குறேன், அந்த நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜயாவும் வந்துட்டு திருன்னு முழிச்சிட்ருக்க, என்னமோ இவங்க முழிக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுதுப்பான்னு சொல்ல, இன்னும் அதிகமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இவங்க ஏதோ அந்த நகையை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துவும். இப்போ உள்ளே இருக்கிற ரோஹிணி மனோஜ்னு எல்லாருமே வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் முத்து வந்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா பண்ணீங்க, நகை எங்கே அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்க, விஜயா அதான் முத்து கேட்குறால, முதல்ல போய் நகை எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, அந்த நகை இப்போ இல்லைங்க என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, மனோஜோட கடையில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அந்த நகையை அடகு வச்சு தான் அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல, எப்போ கொடுத்தீங்க, எப்போ அடகு வச்சான் அவன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் நகை எதுக்கு அவனுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க, அதான் மலேசியா மருமக இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இல்லாத நகையா இல்லாத பணமா, ஏன் அந்த 4 லட்சம் 5 லட்சம் பணத்தை கூட அவங்களால ஏற்பாடு பண்ண முடியாதா, வாய் பேச்சு மட்டும் நல்லா பேசுகிறாங்களேன்னு சொல்ல, என்ன ஆண்டி என்ன மனோஜ் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எப்போ இதை பார்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ரோஹிணியும் எதுவுமே தெரியாத மனோஜ் முழிச்சிட்டு நிற்க, இங்கே விஜயா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், என் பையன் என்கிட்ட வந்து கேட்கும்போது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா உங்களுக்கு மனோஜ் மட்டும்தானே பையன், அவனுக்காக இந்த வீட்டை என்ன, இதை வீட்டை விற்றாலும் விற்றுருவீங்க, அந்தளவுக்கு அவனுக்காக யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும். வீட்டு விஷயத்தை பற்றி நீ பேசாதன்னு சொல்ல, சரி நான் அதை பற்றியெல்லாம் பேசவில்லை, எங்களுக்கு எங்களோட பிரச்சனை தான் முக்கியம், முதல்ல எங்கள் நகையை எடுத்து கொடுங்க, நாங்கள் அதை அடகு வைக்க போகணும்னு முத்து மீனா அப்புறம் அண்ணாமலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பதில் சொல்ல முடியலை. அந்த நகை தான் அடவுல இருக்குன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அந்த நகையை கேட்டால் எப்படின்னு சொல்ல, இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தானே பணத்தை கொடுத்துருக்கீங்க, இப்போ இவன் கடையில் நேற்றுக்கு வேறு பிஸ்னஸ் நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷத்தை பார்த்துட்டு இருந்தான், இப்போ அந்த பணத்தை வச்சு அந்த நகையை திருப்பி தர சொல்லுங்கன்னு எங்கள் முத்துவும் கேட்குறாங்க. இப்போது மனோஜுக்கு பதிலே இல்லை. ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இதெல்லாம், எதுக்காக நீ கடைக்காக கடன் வாங்கின, அப்படி என்ன அவசியம், நம்ம கடை நல்லா தானே போயிட்டுருக்குன்னு எங்கள் ரோஹிணி கேட்க, பார்லர் அம்மாவுக்கே தெரியாதா, பார்லர் அம்மாவுக்கே தெரியாமல் இதை ஒரு விஷயம் பண்ணியிருக்கானா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குப்பா, என்னென்னு கேளுங்கப்பா நீங்களேன்னு சொல்லி எங்கள் முத்த தன்னுடைய அப்பாட்ட சொல்ல, அண்ணாமலை கேட்குறாங்க, டேய் மனோஜ் ஒழுங்காக உண்மையை சொல்லு, உண்மையாகவே நீ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த பணத்தை வாங்கினியா, இல்லை கடையில் வேறு எதுவும் பிரச்சனையான்னு சொல்ல, இங்கே மின்னு முழுங்கிட்டு நிற்கிறாங்க மனோஜ். இதை பார்த்த விஜய், நான் தான் சொல்கிறேன்லன்னு சொல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடு, அவன் ஏதாவது பேச வந்தாலும் நீ அதுக்கு முன்னாடி பேசி அவனோட வாயை நீ அடைச்சிட்றன்னு சொல்லி இங்கே விஜயாவை ஒரே வார்த்தையில் வாய் அடைக்கிறாங்க எங்கள் அண்ணாமலை. சரின்னு இங்கே அமைதியாக நின்றுட்டுருக்க மனோஜிட்ட திரும்ப கிட்ட போய் கேட்குறாங்க, சரி இப்போ நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்ல மாட்டீங்க அப்படி தானே, சரி பரவாயில்ல இருக்கட்டும், இப்போது எங்கள் அம்மா கொடுத்த நகையை நீ கொண்டு அடகு வச்சுட்டேன், இனிமே அவங்க கொடுக்க போகிற சொத்துலேருந்து உனக்கோ இல்லை மனோஜுக்கோ எந்தவித பங்கும் கிடையாது, இது ரவியும் மனோஜ் முத்துவும் மட்டும்தான் முடிவெடுக்கணும், ஏற்கனவே 27 லட்ச ரூபா பணமும் இந்த கைக்கு வந்து சேரல, இப்போ நகையும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்,
இப்போ முத்து மேலே மாடியில் ரூம் கட்டணும், அதுக்கு இந்த வீட்டு அடமானமும் வைக்கக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட, நகை கேட்டால் அதையும் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி யாரும் எதுக்கும் ஒத்து வரலனா நான் எடுக்க போகிற முடிவே வேறன்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு எங்கள் விஜயா கேட்க, அம்மா வந்து யாருக்கு முதல்ல குழந்தை பிறகுதோ அவங்களுக்கு தான் அந்த சொத்தை எழுதி தருவேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வேணாம். இப்போவே நான் அம்மா கிட்ட பேசினேன்னா அம்மா உடனே இதை முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொண்டு வந்து பத்திரத்தை எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறட்டும், அவங்க எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுக்கு வருவாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட விஜயாவால் ஏற்றுக்கவே முடியலை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்க கொடுத்த வாக்க அவங்க எப்படி மறப்பாங்க? கண்டிப்பாக யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் அவங்க அதை செய்வாங்கன்னு எங்கள் விஜயாவும் சத்தம் போடுறாங்க. இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல, நான் நினைக்கிறப்போ நீ அதுக்கு ஒத்து வரலை, அப்போது நீ நினைக்கிறதுக்கு மட்டும் நாங்கள்லாம் ஒத்து வரணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி பேசாமல் முதல்ல நகையை திருப்பி கொடுக்க வழியை பாரு, அப்படி இல்லையா எதுவும் பேசாத, நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறேன், அவங்க இன்றைக்கே கொண்டு வந்துடுவாங்கன்னு எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க. ஐயோ, வரப்போகிற சொத்தும் வராமல் போயிடுமோ, ரோஹிணி மனோஜுக்கு முதல்ல குழந்தை பிறந்தா அந்த இடத்த நம்ம வாங்கிக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னடானா இங்கே மனோஜால் அந்த சொத்து முழுக்க மீனா பேருக்கும் முத்து பேருக்கும் போயிடும் போலே நினச்சவங்க அந்த நகையெல்லாம் இப்போ அடகுலே இல்லை, எல்லாத்தையும் வித்தாச்சுன்னு ஒரே போடா போட்டுடுறாங்க தன்னை அறியாமல் ஒரு கோவத்தில். என்ன சொல்கிற விஜயான்னு எங்கள் அதிர்ச்சியில் அண்ணாமலை கேட்க, அதுக்கு முத்துவும் இங்கே தன்னுடைய அம்மாவை வியந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்ன வித்தாச்சுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சி பயந்து போய் நிற்கிறவங்க, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, வித்துட்டீங்களான்னு இங்கே ரோஹிணி வேற கேட்குறாங்க. அதான் நாங்கள்லாம் கேட்டுட்ருக்கோம்ல பார்லரமா, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு, அப்பா நீங்களே கேளுங்கன்னு தன்னோட அப்பாவை ஏவி விடுறாங்க. உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா சொல்கிற, வித்தாச்சுன்னு சொல்கிறேன், எதுக்காக வித்த, அப்படி என்ன உனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே விஜயாவும், இல்லைங்க அது வந்து நேற்றுக்கு கடைக்கு பொருளெல்லாம் வாங்க வந்தவங்க பொருளையும் வாங்கிக்கிட்டு பணத்தையும் கள்ள நோட்டுன்னு சொல்லி பின்னாடியே ஆட்களை வச்சு அனுப்பி எடுத்துக்கிட்டாங்க. இப்போது பணமும் போச்சு பொருளும் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே மனோஜ் என்கிட்ட வந்து கதறி அழுதான், வேற வழி இல்லாமல் தான் சொல்ல, ஆத்திரமான முத்து எப்பயுமே அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவாங்க, இங்கே பொலன்னு பொழந்து கட்டிடுறாங்க மனோஜை. எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருடான்னு அண்ணாமலை சொல்ல, நீ இப்படி அவனோட கஷ்டத்துக்கு இங்கே மீனாவோட நகை எடுத்து கொடுப்ப, மீனாவுக்கு ஒரு கஷ்டம் முத்துவுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு கூட உனக்கு வலிக்குதில்லைன்னு சொல்லி அவனோட முட்டாள்தனத்தால் அவ செஞ்ச தப்புக்கு இப்போ யார் கஷ்டப்படுறது, ஏற்கனவே பணம் போச்சு எல்லாம் போச்சு, இப்போது எங்கள் நகையும் எடுத்து கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி முத்து ஒரு பக்கம் சத்தம் போட, உன் பொண்டாட்டி வேண்டான்னு தானே என்கிட்ட தூக்கி கொடுத்தான், இப்போ இதுக்கு நகைன்னு வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்களோட நகை, உங்கள் நகையை நாங்கள் வேண்டான்னு தானே சொன்னோம், எங்கள் நகையை தானே நாங்கள் கேட்குறோன்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. விஜயாவுக்கு பதில் இல்லை, அடங்கி போய் நின்றுட்டுருக்க. உடனே எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க, பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சுப்பான்னு சொல்ல, எங்கள் ரோஹிணி பயங்கரமாக முறைக்கிறாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீ உங்கள் அம்மாவை சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல மனோஜ்னு மனோஜ் மேலேயும் எங்கள் விஜயா மேலேயும் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க ரோஹிணி. கோவப்பட்டு பேசிட்டு உள்ளே போக, இந்த விஷயத்த நான் இதோட விட மாட்டேன், நகையை விற்று பணத்தை மட்டும் எடுத்துக்க தெரியுதுல்ல, ஒன்று எனக்கு இப்போ பணம் வந்தாகணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இதனால் மனோஜை கூட்டிகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கவங்கள வந்திருக்கேன், டேய் எங்கடா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு உண்மையிலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, இந்த பணமெல்லாம் எப்போ சார் கிடைக்கும், எனக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது சார்னு சொல்ல, எல்லாருக்கும் அவசரம் தான் வந்து உட்காந்துருக்காங்க, நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நாங்களால் கண்டுபிடிச்சிட முடிஞ்சிருமா, எங்களுக்கும் டைம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸை சொல்ல, எங்கள் முத்து அமைதியாக மனோஜை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையை என் பணத்தை எடுத்து என் கையில் வச்சுட்டு போ, ஏற்கனவே 27 லட்சம், இப்போ இந்த நகையை மொத்தமாக விற்றுட்டு வந்திருக்க, இதை எவங்கிட்ட கொடுத்து ஏமாந்தியோ தெரியலை, இதில் 4-5 லட்சம் எப்படி எங்களுக்கு வந்திருக்க வேண்டியது, இப்போ இந்த நகையும் போச்சு, பணத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, இப்போ நாங்கள் என்ன தாண்டா பண்ணுறது, எல்லாமே உனக்காக மட்டுமே அம்மா யோசிக்கிறாங்க, எங்களை பற்றி துளி கூட யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலே பொழந்து கட்டுறாங்க. திரும்பவும் ஒரு 4 அறையையும் விடுறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க மனோஜ், எதுக்குடா இப்படி இல்லை எல்லாம் முன்னாடி அடிக்கிறேன்னு சொல்ல, உன்னையெல்லாம் அடிக்கக்கூடாதா, ஓட ஓட துரத்தணுண்டா அடிச்சு அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவமாக பேச, அங்கே ரவிதா இருந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க, விட்ரா முத்து அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அதே போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கவங்களும், இவர் மட்டும் இல்லைப்பா இவரை மாதிரி பல பேர் ஏமாந்துருக்காங்கன்னு சொல்ல, இவர் மட்டும் இல்லை சார், இவரை மாதிரி நாங்கள் எல்லாருமே ஏமாந்துட்டு தான் சார் வந்து நின்றுட்டுருக்கோன்னு சொல்ல, என்ன சார் உங்கள் கடைக்கு வந்து ஒருத்தவங்க பொருள் வாங்குறாங்கன்னா அவங்க கேட்குற பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறீங்க, பில்லு கூட வாங்க மாட்டீங்க, சரி பின்னாடியே ஒருத்தன் வந்து கள்ளநோட்டுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போகிறானா, உங்களுக்கே சந்தேகம் வர வேணாமா அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவும் திட்டிட்டு அப்படியே அமைதியாக நிற்க, இப்போ என் பணம் வந்தாகணும்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் முத்துவுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ்கார் வராரு.
என்னாச்சு? இங்க எத்தன பேருக்கு இந்த மாரி பணம் காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா முத்துன்னு சொல்ல, "ஆமா சார். அதான் நானும் கேள்விப்பட்டேன்னு" சொல்ல, "ஆமா நீ என்ன இந்த பக்கம்? நீ யார்கிட்ட ஏமாந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இல்ல சார். இவன் தான்" அப்படின்னு சொல்லி கைய நீட்டுறாங்க. "ஓ! இந்த பையனா? இந்த பையன் ஏற்கனவே பண விஷயத்துல ஒரு தடவ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிருக்கு. இப்ப திரும்பவும் ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியா? எத்தன பேர்ட்ட தான் நீ பணத்த ஏமாந்துட்டே இருப்ப? உனக்கு பணம் ஏமாறுறது தான் ஒரே வேலையா?" அப்படின்னு சொல்லி இங்க போலீஸும் கேட்க, "எத்தன தடவையா? அப்போ இதுக்கு முன்னாடி எப்ப சார் வந்தான்னு?" எங்க முத்துவும் ரவியும் கேட்குறாங்க. "ஓ! உங்களுக்கு தெரியாதுல்லப்பா. நீ கூட இதான் உன் அண்ணனா? இத நான் இப்ப தான் கவனிக்கிறேன் பாரு. அன்னைக்கு கூட நீ சாட்சி கையெழுத்து போட்டல்ல" அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க முழுக்க முழுக்க. இதெல்லாம் கேட்ட முத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்போ அந்த பொண்ணுகிட்டேருந்து நீ மொத்த லட்சத்தையும் வாங்கிட்ட. அப்போ நீ ஏமாந்த பொண்ண தான் நான் இந்த கன்னடா பொண்ண அழைச்சிட்டு இப்ப ஊர் ஃபுல்லா சுத்தியிருக்கேன். அப்போ உனக்கு அந்த பணமும் கிடைச்சிருச்சான்னு சொல்லி எங்க முத்து ரொம்ப அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டுருக்காங்க. உடனே ரவியும் எங்க மனோஜ் கிட்ட, "என்னடா மனோஜ், அப்போ நீ இந்த பணத்தை வச்சு தான் உன்னோட ஷோரூமே ஆரம்பிச்சிருக்கேன்னு" சொல்லி மொத்த விவரமும் தெரிஞ்சு போயிடுது. எங்க மனோஜை திரும்ப அடிக்க பாய, "எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனோஜை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் போயிட்டு அங்கே விஜயா வேற உட்காந்துட்டு இருக்க, "என்னடா இப்போ உனக்கு திருப்தியா? போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியான்னு" சொல்ல, அங்கே மனோஜை பிடிச்சி கீழே தள்ளிவிட அங்கே தன்னுடைய அம்மா காலில் போய் விழுறாங்க. "எதுக்கு இப்படி பண்றீங்க? அவர் பண்ணது தப்பு தான். அதுக்காக இப்படி பொழுதுக்கும் அடிச்சிட்டே இருப்பீங்களான்னு" ரோஹிணி கோவப்பட, "அவனை மட்டும் இல்லை உன்னையும் அடிக்கணும், ஆனால் உன்னை என்னால் அடிக்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுகிறாங்க. "என்ன முத்து, இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிறேன்னு" அண்ணாமலை கோவப்பட, "அவன் பேசுறதுல ஒன்றும் தப்பே இல்லைப்பான்னு" ரவி சொல்கிறாங்க. இங்கே ரவி இப்படி பேசுகிறதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும், முக்கியமாக அண்ணாமலைக்கும். ஏன்னா ரவி எப்பயும் எல்லார்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கிற ஆள், இன்னைக்கு ரோஹிணி அடிக்கணும்னு அவனே சொல்கிறானே நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் அண்ணாமலைகிட்ட சொல்ல, எங்கள் அண்ணாமலை ரொம்ப அதிர்ச்சியாகி மனோஜை பார்க்க, இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு, நம்ம வீட்டில் ஒரு மாடிக்கு ரூம் கட்டுறனா கூட அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குப்பா. அந்த பணத்தையும் எடுக்கக்கூடாதான். அதுவும் யார் பணம்? நீங்கள் சம்பாதிச்ச உங்களோட பணம். வீட்டுக்கு காசும் கொடுக்க மாட்டாங்களாம். இங்கே மாதம் மாதம் வீட்டுக்கு பணமும் கொடுக்க முடியாதான். மேலே மாடிக்கு ரூம் கட்டவும் முடியாதான். இதெல்லாம் யார் வீட்டு பணம்? ஒழுங்கு மரியாதையாக பணத்தை எடுத்து வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு முதல்ல ரெண்டு பேரும் வெளியில் போங்க. என்னமோ ஆரம்பத்துலேருந்து நானும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டை விட்டு கட்டி ஆளணும், உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக என்னென்னமோ ட்ராமா பண்ணுறோன்னு சொன்னீங்க. இப்போ நான் நேரடியாகவே சொல்கிறேன், ட்ராமா பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அதை நீங்கள் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடா ரவின்னு சொல்லி ரவிட்ட கேட்க, "எனக்கு நல்லாவே புரியுது முத்து. இப்போ தான் அப்பாவோட 27 லட்சம் ரூபாய் பணமும் இவங்க கையில் இருக்குது. இப்போது அண்ணியோட மொத்த நகையும் விற்றுட்டு அந்த பணத்தையும் இவனே எடுத்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் இவங்க பதிலுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்க, "இவங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இனிமேல் அந்த ஷோரூமை நம்மளே பார்த்து போகணும்" முத்துவும் சொல்ல, அண்ணாமலை என்ன முடிவெடுக்கிறதுன்னு ரொம்ப திகச்சு போய் நின்றுட்டுருக்க. "என்னப்பா யோசிக்கிறீங்க? இது எல்லாமே உங்கள் பணத்தில் உங்களோட உழைப்பில் வந்த பணம்ப்பா. இந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறப்பெல்லாம் கடவுள் ஏதாவது ஒரு வகையில் தண்டனையை இவனுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்கார். அதுக்கான தண்டனையை தான் இப்போ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இவன்கிட்ட மேலும் மேலும் இந்த கடை இருந்துச்சுன்னா நம்மளோட 27 லட்ச ரூபாய் பணமும் நமக்கு கைக்கு திருப்பி வரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக இவன் திருப்பி கொடுக்க போகிறதும் கிடையாது. இந்த கடையும் ஒன்றும் இல்லாமல் கடைசியில் இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு தான்ப்பா வரப்போகுதுன்னு சொல்ல, "அது இல்லை அங்கிள்" அப்படின்னு சொல்லி ரோஹிணி இழுக்கிறாங்க. "நாங்கள் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டோம்னு" சொல்ல, "எதுக்காகம்மா என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சேன்னு" அண்ணாமலை ரொம்ப வருத்தப்பட, இங்கே விஜயாவுக்கு இதுக்கப்புறம் மனோஜுக்கோ ரோஹிணிக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன்டா மறைச்சேன்னு சொல்லி கேட்குறதுக்குள்ள இங்கே உடனே அண்ணாமலை, "நீயே இதுக்கு உடந்த தானே? நகையெல்லாம் எடுத்து கொடுத்து அவனை காப்பாற்றணும்னு நினச்ச நீ இந்த 27 லட்ச ரூபா பணம் வந்தது கூட உனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு" சொல்ல, "இல்லைங்க எனக்கு நெசமாவே தெரியாதுன்னு" இங்கே விஜயா சொன்னாலும் முத்து ரவி அண்ணாமலை யாருமே விஜயாவை நம்புற மாதிரி இல்லை. இதனால விஜயாவுக்கு மனோஜ் மேலே ரோஹிணி மேலே ஒரு வித வெறுப்பும் கோபமும் வருது. அப்பதான் இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, "நான் எடுக்கிற முடிவு வந்து இப்போ முத்துவுக்கும் ரவிக்காகவும் மட்டும் ஒரு நான் முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இனிமே அந்த ஷோரூம் பக்கமே நீ போகக்கூடாது. அந்த ஷோரூம் ஓனராக இருந்து நீ என்னத்தை இது வரைக்கும் சாதிச்ச? ஒன்றுமே இல்லை. இப்போது வீட்டில் இருக்க நகையை அடகு வைக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் அந்த கடை உன் கையில் இருந்ததுன்னா நீ ஒன்றுத்துக்கும் உருப்பட மாட்டேன். அந்த கடையும் உருப்படாமல் ஆக்கிடுவேன். இதுக்கப்புறம் அந்த கடையை முத்து ரவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தே நடத்தட்டும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க 15 லட்ச ரூபா பணமும் எங்கள் கைக்கு வந்தாகணும்.
ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்துடுறாங்க எங்கள் அண்ணாமலை. இங்கே வந்து ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் அந்த கடைக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் இல்லைன்ற ஒரு முடிவை அண்ணாமலை எடுத்துடுறாங்க. இங்கே மனோஜ் கெஞ்சுறாங்க, அது இல்லைப்பான்னு சொல்லின்னு, நீ உனக்கு வேலை வேணும்னா வேற எங்கேயாவது தேடிக்கோ, உன்னோட திறமைக்கு வேற வேலை கண்டிப்பாக கிடைக்கும், இப்படி எல்லார்கிட்டையும் ஏமாறுறதான் உன்னுடைய திறமைன்னா அதுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் பொறுப்பாக முடியாது, என்னால் உன்னைய பற்றி மட்டும் யோசிக்க முடியாது, முத்து ரவின்னு 2 பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி நானும் யோசிக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போக, இனிமேல் அந்த கடை பக்கம் வந்து பாரு, காலை உடச்சிட்றேன்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. ரவியும் வந்துட்டு எங்கள் ஸ்ருதியை கூட்டிகிட்டு போக ஸ்ருதி சொல்லிட்டு போகிறாங்க, மனோஜ் இவ்வளோ ஒரு மோசமான ஆளாக இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போக எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி அவமானமாகவும் இருக்குது. மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. மனோஜோட ஒரு சின்ன முட்டாள்தனத்தால் இன்னைக்கு எல்லா விஷயமும் வெளியில் வந்துடுச்சு, நம்மளும் மாட்டிக்கிட்டோம். இப்போது இது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா பணம் அனுப்புனாருன்னு சொன்னியே, உண்மையிலே உங்கள் அப்பா இருக்காரா இல்லையான்ற கேள்வியையும் இனிமேல் ஆண்டி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அப்பா பற்றின விஷயத்தையும் நம்ம சமாளிக்கணும், கடையோட பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி வேலை இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும், மாதம் மாதம் வீட்டுக்கு வேறு பணம் கொடுத்தணும், ஏற்கனவே மீனா நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்கான், இதில் இதை வேறவா நினச்சி இங்கே ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு மனோஜையும் கூட்டிகிட்டு அவனை முறைச்சபடி அழைச்சிட்டு உள்ளேயும் போய்ட்றாங்க. எங்கள் முத்துவும் வந்துட்டு தன்னுடைய அம்மாவை பார்த்து முறைச்சிட்டே நிற்க இங்கே விஜயா தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க.